ஓம் நமச்சிவாய. அஸ்ட்ரோஸ்பியர் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் அன்புடன் வரவேற்கிறேன். ஸோ இன்னைக்கு நாம் சிம்ம லக்கணத்துக்குரிய மாரகாதிபதி யார், பாதகாதிபதி யார், அந்த மாரகாதிபதி எங்கே இருந்தால் நல்லது, யாருடைய கூட்டு சேர்ந்தால் நல்லது, இதை பற்றின விவரங்களை நம்ம பார்க்கலாம். இங்கே சிம்ம லக்கணம்ங்கிறது ஸ்திர லக்கணம்ங்கிற ஒரு அமைப்பை சேர்ந்தது. ஸ்திர லக்கணத்துக்கு 3-8 கிரகங்கள் மாரகாதிபதிங்கிற ஒரு நிலையை அடைஞ்சிரும். அதே மாதிரி 9ஆம் இடத்துக்குரிய பாக்கியஸ்தானம்ங்கிறது எல்லா வகையிலையும் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய 9ஆம் வீட்டு அதிபதியே இவங்களுக்கு பாக்கியத்தையும் கொடுத்து பாதகத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டாகும். அதாவது 9ஆம் வீட்டுக்குரிய கிரகம் இங்க பாதகாதிபதிங்கிற ஒரு நிலையை எடுத்துரும். இப்ப சிம்ம லக்கணத்துக்கு 3-10 சுக்கிரன் ஒரு மாரகாதிபதி. அதே மாதிரி 5-8 குரு ஒரு மாரகாதிபதி. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பொதுவா சுக்கிரனும் குருவும் இவங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமா இருந்தாலும், அதே கிரகம் இவங்களுக்கு மரணத்தையோ இல்லை மரணத்துக்கு சமமான கஷ்டங்களையோ அந்த அவங்களுடைய வீட்டு ஆதிபத்தியத்தை பொறுத்து கொடுக்கக்கூடிய நிலைமையை உருவாக்கும். பொதுவா சிம்ம லக்கணத்துக்கு குரு சுக்கிரன் சேர்க்கை இல்லாம இருக்கிறது நல்லது. இல்ல குருவுடைய பார்வை சுக்கிரனுக்கோ இல்ல குரு சுக்கிரனுக்கு நேர பார்வையோ இல்லாம இருக்கிறது நல்லது. இங்க இவங்களுக்கு 3ஆம் இடம்ங்கிறது சுக்கிரன் மனம் சம்பந்தப்பட்ட விஷயங்களும், அதே மாதிரி 8ஆம் இடம்க்குரிய குருவோட சேரும்போது மனம் சம்பந்தப்பட்ட கோளாறுகளை கொண்டு வந்துடலாம். உடல் சம்பந்தப்பட்ட நோய்களை இவங்களுக்கு கொண்டு வந்துடலாம். இப்ப அடுத்து பாதகாதிபதிங்கிறது யாரு அப்படின்னா, இங்க 4-9 செவ்வாய் பாதகாதிபதி. அதாவது நல்லதை செய்யக்கூடிய முழு சுப கிரகமான செவ்வாயே இவங்களுக்கு நல்லதையும் செஞ்சு அதனால சில கஷ்டத்தையும் கொடுக்கக்கூடிய நிலைமையை இங்க உருவாக்கிடும். அப்ப பொதுவா இந்த 3 கிரகங்கள் சுக்கிரன் குரு செவ்வாய் இது நெருங்கிய சேர்க்கையோ இல்லை பார்வையோ சிம்ம லக்கணத்துக்காரங்களுக்கு இல்லாம இருக்கிறது நல்லது. அப்படி இல்லாம இவங்க தனித்தனியா இருக்காங்க, பொதுவா இவங்களுக்கு நெருக்கமான ஒரு இப்ப சேர்க்கை இல்லை பார்வை இல்லை அப்படின்னா பொதுவா சிம்ம லக்கணத்துக்காரங்களுக்கு அது நல்லது. இப்ப இங்க இந்த 3 கிரகங்களும் 1ஆம் இடம் அல்லது 2ஆம் இடம் இல்லை 4ஆம் இடம் இல்லை 5ஆம் இடம் இல்லை 7ஆம் இடம் இல்லை 10ஆம் இடம் இல்லை 11ஆம் இடம் இந்த மாதிரி இடங்கள்ல இருந்தால் இவங்களுக்கு பாதிப்புகள் சற்றே பெரிய அளவுல இருக்காது. எல்லாமே சற்றே குறைவாகவே இருக்கும். ஆனா குரு சுக்கிரனுடைய சேர்க்கையோ இல்லை குரு செவ்வாயுடைய சேர்க்கையோ இல்லை செவ்வாய் சுக்கிரனுடைய சேர்க்கையோ ரொம்ப நெருக்கமாவோ இல்லை பார்வைகள் ரொம்ப நேர் பார்வையாவோ இருந்தால் இவங்களுக்கு பலவிதமான பிரச்சனைகள், அதாவது உடல் உபாதைகளை கொண்டு வரலாம். இல்லை இவங்களுக்கு தொழிலில் பிரச்சனைகளை கொண்டு வரலாம், இல்லை பொருளாதாரத்தில் கொண்டு வரலாம். இந்த மாதிரி பல சிக்கல்களை சிம்ம லக்கணத்துக்காரங்களுக்கு அளிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த 3 கிரகங்களால ஏற்பட்டுவிடும். இது போன்ற மேலும் பல பதிவுகளை நம்ம வரக்கூடிய நாட்கள்ல பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.